மன்னிக்கணும் சார். விபச்சார குற்றத்துக்காக ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்தோம். இந்த பெட்டிலாம் ஏறினது மாதிரி இருந்தது. அதனாலதான் வர சார். மன்னிக்கணும். எல்லாருமே ஏதோ ஒரு வகையில தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு செய்யறது சகஜம். ஆனா அதையே பிழைப்பா எண்ணி அது மாதிரி நடந்துக்கிறது எவ்வளவு பெரிய தவறு தெரியும். இதோட இதை மறந்து திரும்பி வாழ முயற்சி செய்யுங்க. அதுதான் பெண்மைக்காக. சார், இப்படி திரும்பி என் முகத்தை பார்த்து சொல்லுங்க சார். சார், என் முகத்தை பார்த்த பிறகு நான் நிரபராதின்னு உங்க மனசுக்கு படலையா? அப்போ அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் பொய் தானா? சில வார்த்தைங்க வெறும் அழகுக்காகத்தான் இருக்கே தவிர நடைமுறைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. நான் நரகத்துல இருந்தது என்னமோ உண்மைதான். ஆனா என் உள்ளத்தை நரகமாக்கலைங்க, நரகமாக்கல. இதை நீங்க அங்கேயே அப்பவே போலீஸார்ட்ட சொல்லிருக்கலாமே. சொல்லி இருக்கலாம். ஆனா அத அவங்க நம்ப வேண்டாமா? நான் நிரபராதின்னு நிரூபிக்க சாட்சி வேண்டாமா? நிரபராதின்னு நிரூபிக்க முடியாதவங்க மான அவமானத்துக்கு பயந்தாவது ஓடித்தானே ஆகணும். ஆமா, உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இப்போ இருக்காங்களா இல்லையான்னு தெரியலீங்க. எந்த ஊருன்னு கூட ஞாபகம் இல்லை. ஆனா ஒரு சம்பவம் மட்டும் இப்போ என் நெஞ்சை விட்டு நீங்கவே இல்லை. எங்க அப்பா எனக்கு காசு கொடுத்தாரு. இந்த பத்தியா ₹1. எனக்கு எங்க அம்மா காசா கொடுக்கல. நான் கொடுக்குவேன் கீதா. இதுல உனக்கு பாதி எனக்கு பாதி, 2 பேரும் எது வேணா வாங்கி சாப்பிடலாம். பிரபா பிரபா, அதோட ஜாங்கிரி எனக்கு வாங்கிட்டா. கீதா நீங்க இரு, நான் போய் ஜாங்கிரி வாங்கி தரேன். சாப்பிடுறியாமா? கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிடுமா? சாப்பிடு.
விருந்து விருந்து சாப்பிட்டு தான் போகணும். மிஸ் அகிலாண்டா காளையா, அழகான பொண்ணு அருமையா வளர்த்திருக்கிறேன், அதுவும் ஆட்டத்தோட வளர்த்திருக்கிறேன். பாராட்டப்பட வேண்டிய தாய் நீ. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுங்களே, சொன்னாதானே தெரியும். பிசினஸ் மேக்னட், ஜிஞ்சர் பிஸ்கட், கேஷ்யூநட் மார்க்கெட், கோகனட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி. ஆசை வந்தாலும் சரி, ஆவேசம் வந்தாலும் சரி, பணத்தாலே அடிப்பேன். என்ன சொல்ற? நான் என்னங்க சொல்றது, நீங்க சொன்னா சரிதான். அப்போ இன்னைக்கு ராத்திரி பூராவுமே இங்கே இருந்து விருந்து சாப்பிட இன்னும் கேட்கிறேன். அது எவ்வளவு வேணாலும் தகுங்க, அதுக்கு கணக்கேதுங்க. கணக்கே இல்லையா? அப்ப இந்த அப்படி 1000 ரூபாய். அக்னிலாண்டம் உனக்கு என்ன வேணும்? இவர் 1000 ரூபாய் கொடுக்குறேங்கிறாரு. அதுக்கு மேல நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க அத சொல்லுங்க. அதுக்கு மேலே நம்ம 5000 தரோம். அதிலே பம்பாய் மேலே இருந்து மணி ஆர்டர் பண்றான். என்ன சொல்றான்? சொல்றதுக்கு என்னங்க இருக்குது, வாங்க விருந்து சாப்பிட. இப்படி வந்து பாருங்க. இங்க 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 வந்து பாருங்க. எடுங்க பணத்தை. முதல்ல புண்ணு வரட்டும். வரும் வரும், அது வராம எங்க போகும்? நான் போய் அவளை அனுப்பி வைக்கிறேன், நீங்க எடுங்க பணத்தை. அரே நிம்பள் படா உஷார் குளவி. இந்த பணம் ஜல்தி போய் புன்கி அனுப்பி வை. அச்சா அச்சா, இப்பவே அனுப்பி வைக்கிறேன். மாலா மாலா, இது உனக்கே நல்லா இருக்காமா? இப்படி செய்தா நம்ம எப்படிமா வாழறது? அம்மா, நீ நல்லா இருக்கணும் தானமா நான் இவ்வளவு பாடுபடுறேன். இத்தனை நாளா ஏதேதோ சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிச்சேன். இப்ப வந்திருக்கிறவன் லட்சாதிபதி அம்மா, லட்சாதிபதி. இந்த பத்தியா, இதுல 5000 இருக்குது. இந்த காலத்துல எவன் தருவான்? போடாப்பா, போய் நல்லா சீவி சிங்காரிச்சுக்கிட்டு அவனை வசமா கைக்குள்ள போட்டுக்கோ. அப்புறம் காலத்துக்கு நீதான் ராணி. போடாமா, என் கண்ணு இல்ல, போ. அம்மா, அவருக்கு என்ன உண்மையாவே பிடிச்சிருக்குதா? அடி பைத்தியக்காரி, அப்படி இல்லாம இருந்தா இப்படி 5000 தூக்கி மொத்தமா கொடுத்திருப்பானா? அப்பா, என்ன கல்யாணமே செய்துக்க சொல்லம்மா. ஐயோ ஐயோ, தலைவிதி. அவன் என்ன சாதாரண சேட்டா? எவ்வளவு பெரிய பணக்காரன். அவன் வந்து உன்னை கட்டிக்குவானா? ஆசை நாயகியா தான் வச்சுக்குவான். ஆசை நாயகியா இல்ல, வேலைக்காரியா வேணும்னாலும் இருக்கேன். ஒரு தாலிய மட்டும் கட்டிட சொல்லுமா. நான் சொல்லிட்டா மட்டும் அவன் கட்டிடுவானா? இந்த மாதிரி வீட்டுல வளர்ந்த ஒரு பொண்ணை எவன் கட்டிக்குவான்? அட, அப்படியே அவன் கட்டிக்கிட்டாலும் அவனை ஊர் உலகம் சும்மா விடுமா? இல்ல நீதான் நிம்மதியா வாழ முடியுமா? காலத்துக்கும் கஷ்டப்பட்டுத்தான் சாகணும். வீணா ஏதேதோ கனவெல்லாம் காணாத. ஓ, போய் நான் சொன்னபடி நடந்துக்கோ. அம்மா, இதுக்கு மட்டும் நான் சம்மதிக்கவே மாட்டேன். ஏண்டி, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? போனா போகுதுன்னு பார்த்தா பழைய பாட்டே நான் பாடுறேன். எங்கயோ பிறந்தவளை எவனா கொண்டாந்து ஏன் தலையில கட்டிட்டு போக? நான் 1க்கு 10 அவனை விலை கொடுத்து வாங்கி இப்படி அருமை பெருமையா வளர்த்தது இதுக்குத்தானா? பணத்துக்காகத்தான் எனக்கும் தெரியும். அதுக்காகத்தான் வெக்கத்தை விட்டு ஆடி பாடி சம்பாதிக்கிறேன். இன்னும் இப்படி வேற சம்பாதிக்கணுமா? என்ன என்னென்னமோ ஆசை வச்சு உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தனே. உண்மையான அன்போடவா வளர்த்தீங்க? ஆடு கோழிய வளர்க்கிற மாதிரி வளர்த்தீங்க. இப்போ அறுசுவையோட தின்ன பாக்குறீங்க. அடி பாவி, என்ன பார்த்தா இப்படி கேட்ட? நீ நாசமா போவ. உன்னை இன்னைக்கே தொலைச்சு தலைய முழுகிடுறேன். என் வயிறு எரியுதே, என் ரத்தம் கொதிக்குதே. 5000 எவடி கொடுப்பா? அந்த ரூம்ல தான் அந்த மார்வாடி தங்கி இருக்கான். ப்ளீஸ் குயிக். ஐயோ, போலீஸ் போலீஸ் போலீஸ். போலீஸ் வந்துருச்சு, போலீஸ்.
மேல ஆணையா விடுவீங்க. கீதா, என்ன யாருன்னே உனக்கு தெரியலையா? உங்களை தொடக்கூட எனக்கு அருகதை இல்லை. பிரபா, நான் சொன்னதை நீங்க நம்பலாம், ஆனா இந்த உலகம் நம்பவே நம்பாது. இந்த உலகத்தின் கண்களுக்கு நான் விபச்சாரி பிரபா, விபச்சாரி. கீதா, இனிமே உன்னை பொறுத்தவரை என் உள்ளம்தான் உனக்கு உலகம், என் முடிவுதான் உலகத்தின் முடிவு. கீதா, உன் பிரிவால் நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? நீ பிரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எந்த திருவிழாவுக்குமே போனதில்லை, இனிப்பான எந்த பண்டத்தையும் தொட்டது கூட இல்லை. எங்க அப்பா என் திருமண பேச்சு எடுக்கும் போதெல்லாம் எனக்கு உன் நினைவுதான் கீதா. அதுக்கு நான் தகுதி இல்லாதவ பிரபா, தகுதி இல்லாதவ. இத்தனை நாளா கீழ்த்தனமான இடத்துல வளர்ந்த ஒருத்தி உங்க மனைவின்னு சொல்ல இந்த உலகம் ஒரு நாளும் சம்மதிக்காது. கீதா, நான் செத்த பிணத்துக்கு சமம். இனிமே என்ன பிழைக்க வைக்க யாராலையும் முடியாது. முடியும் கீதா, என்னால முடியும். பிரபா, இந்த உலகத்தோட எதிர்த்து போராட விரும்புறீங்களா? அது உங்களால முடியும்னு நினைக்கிறீங்களா? கறி எடுக்கிற சுரங்கத்துல கனகம் எடுத்தேன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? வைரம் எடுத்தேன்னு சொல்றேன், அப்ப நம்புவாங்க இல்லையா? வேண்டாம் பிரபா, இந்த நிலையில என் அம்மா அப்பா கூட நான் அவங்க பெண்ணுன்னு சொல்ல வெட்கப்படுவாங்க. உனக்கு அந்த நிலைமை ஏற்படக்கூடாதுதான் அவங்க இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க.